நினைவில் இருக்கா? 2017ஆம் ஆண்டு நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் திமுகவின் திருமங்கலம் ஃபார்முலாவையே திகைக்க வைத்த, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில் ஒரு புதிய பரிமாணத்தையே உருவாக்கிய இடைத்தேர்தல் அது. எப்படி மறக்க முடியும்? முழு தேர்தலே நடக்க போற இந்த நேரத்தில் எதுக்குப்பா எப்போவோ நடந்த இடைத்தேர்தல் குறித்து பேசுற அப்படின்னு கேட்குறீங்களா? நடக்க போகிற 2026 தமிழ்நாடு தேர்தலுக்கும் அந்த இடைத்தேர்தலுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு காலியான அவரது ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அதில் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் டிடிவி தினகரன். இந்த நிலையில பன்னீர்செல்வத்தால் கட்சி பிளவுபட இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. இதனால் ஏப்ரல் 2017 நடந்த இடைத்தேர்தலில் தொப்பி சின்னத்தில் போட்டியிட்டார் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் இவங்க எல்லாம் அன்னைக்கு தினகரனுக்காக ஓட்டு கேட்டாங்க. ஆனால் அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் முறையாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த காரணத்தினால் ரத்து செய்யப்பட்ட முதல் தேர்தல் அது. ஏப்ரலில் ரத்தான இடைத்தேர்தல் மீண்டும் டிசம்பர் 2017 நடைபெற்றது. ஆனா அதுக்குள்ளாகவே அதிமுகவின் நிலைமையே தலைகீழாக மாறி போச்சு. ஊழல் வழக்கில் சசிகலா ஜெயிலுக்கு போக பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஒன்றாக கைகோர்த்து தினகரனையே கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. இதனால் தினகரன் அதிமுக, திமுக என்கிற இரு பெரும் கட்சிகளுக்கு நடுவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார். கடும் போட்டியை சமாளித்து வெற்றி பெற அப்போ தினகரன் ஒரு யுக்தி செய்தார். அது ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் டோக்கன் கொடுக்கும் ஒரு புதிய முறை. ஆமாம், பணத்துக்கு பதில் டோக்கன். இந்த ஏற்பாட்டின்படி 20 ரூபா நோட்டு ஒன்று டோக்கனாக கொடுக்கப்பட்டது. தினகரன் ஜெயிச்சு வந்தா அந்த டோக்கனை காட்டிட்டு ஓட்டுக்கான பணத்தை வாங்கிக்கலாம் என்கிற ஒரு புதிய பணப்பட்டுவாடா முறையை இந்திய தேர்தலில் புகுத்தினார் தினகரன். அது அன்றைய காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. அப்படியெல்லாம் நாங்கள் டோக்கன் கொடுக்கல, அது பொய்யான தகவல் என்று தினகரன் மறுத்தாலும் பல ஊடகங்களில் அது செய்தியாக வந்தது. டோக்கன் செய்த மாயமோ இல்ல தினகரனின் நேரமோ அந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார் தினகரன். ஜெயிச்சதுக்கு பின்னாடி சொன்னது போல டோக்கனுக்கு பணம் கொடுக்கலன்னு மக்கள் ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட செஞ்சாங்க. அப்படி டோக்கன் கொடுத்தாங்களா இல்ல அது எதிர்க்கட்சிகள் கிளப்பிவிட்ட புரளியா என்பதை எல்லாம் தாண்டி அதே டோக்கன் யுக்தியை இப்போ ஒரு கட்சி மீண்டும் நடைமுறைப்படுத்தி இருக்கு. எந்த கட்சி சொல்லுங்க பார்ப்போம்? ஆம், திமுகவே தான். குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச குளிர்சாதன பெட்டி கொடுக்க போறதாக அறிவித்தார் எடப்பாடி. அதைத் தொடர்ந்து திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 8000 ரூபாய்க்கான டோக்கன் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. ஏறத்தாழ அதே ஆர்கே நகர் ஃபார்முலா. 8000 ரூபாய் கேஷ் வேணுமா, எங்களுக்கு ஓட்டு போடு என்கிறது தான் திமுக கொடுக்கும் செய்தி. குளிர்சாதன பெட்டி இருக்கும் ஒருவருக்கு மீண்டும் குளிர்சாதன பெட்டியை கொடுப்பது தேவையில்லாத ஒன்று. அதுக்கு பதில் டோக்கன் கொடுத்தால் அவர்கள் அதை வைத்து அவர்களுக்கு விருப்பப்பட்ட பொருளை வாங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் திமுகவின் விளக்கம். எந்த கடைக்கும் போய் டோக்கனை காட்டி எதை வேண்டுமானாலும் வாங்க முடியுமா? இல்ல குறிப்பிட்ட கடைகளில் மட்டும்தான் வாங்கணுமா? இல்ல குறிப்பிட்ட பொருட்களை மட்டும்தான் வாங்கணுமா என்பது போன்ற எந்த விளக்கமும் அவர்கள் கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் அறிவித்திருப்பது 8000 டோக்கன் தாரா ஓட்டு போடு என்பதுதான். தேர்தல் என்றால் சமுதாய நலத்திட்டங்களை அறிவித்த நிலை போய் இலவச பொருட்கள் கொடுத்த நிலையும் போய் இப்போது டோக்கன் கொடுக்கும் நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம அரசியல் கட்சிகள். ஆனால் ஒன்று, டிடிவி தினகரனின் டோக்கனுக்கும் திமுகவின் டோக்கனுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன தெரியுமா? தினகரன் தருவதாக சொன்னது அவரோட சொந்த காசு. ஆனால் திமுக அறிவித்திருப்பதோ உங்களுடைய, நம்முடைய, மக்களுடைய வரி பணத்தை. இப்போல்லாம் அரசியல் கட்சிகள் ஓட்டுக்கு பணத்தை அவர்கள் சொந்த பாக்கெட்லேருந்து கொடுப்பதே இல்லை. மாறாக அரசு கஜானாவிலிருந்து அள்ளி வீசுறாங்க. குளிர்சாதன பெட்டியாக இருந்தாலும் சரி, டோக்கனாக இருந்தாலும் சரி, அவர்கள் தரப்போவது உங்களுடைய வரி பணத்தை தான். இப்படி மக்களின் வரி பணத்தை எல்லாம் இலவசங்களுக்கு வாரி இறைத்து விட்டு கஜானாவில் காசு இல்லைன்னு கோடி கோடியா கடன் வாங்கிட்டு அவங்க நிம்மதியாக போயிடுவாங்க. கஷ்டம் என்னமோ இலவசத்துக்கு மயங்கி ஓட்டு போட்ட நமக்கு தான். காசு கொடுத்தா வாங்கிட்டு காதில் விசில ஓது அப்படின்னு யாராச்சும் உங்களுக்கு அட்வைஸ் செஞ்சா இந்த தொகுப்பை நினைவில் வச்சுக்குங்க. இப்படிப்பட்ட இலவசங்களை எல்லாம் சொல்லி உங்கள் ஓட்டை பறிமுதல் செய்யும் கட்சிகளுக்கு உங்கள் ஓட்டு. சிந்தித்து செயல்படுங்கள்.